பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு இனிய நாளாய் அமைவதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை யாத்ராகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எக்ஸோடஸ் சாப்டர் 12 verse 11. அதை புசிக்க வேண்டிய விதமாவது, நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்டி கொண்டும் உங்கள் கால்களில் பாதரட்சை தொடுத்து கொண்டும் உங்கள் கையில் தடி பிடித்து கொண்டும் அதை தீவிரமாய் புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களிலே நாம் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை குறித்து தியானித்து வருகிறோம். அதிலே முக்கியமான ஒரு பகுதியை பழைய ஏற்பாட்டிலே கர்த்தர் நமக்கு அருமையான சத்தியமாக கொடுத்திருக்கிறார். அது என்ன? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாகி கானானுக்கு செல்லுவதற்கு, அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாவதற்கு கர்த்தர் ஏற்படுத்திய பிரமாணம்தான் பஸ்கா. அதை தான் புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்து நமக்காக சிலுவையில் அறையப்பட்டு அவர் புதிய ஏற்பாட்டிலே பஸ்காவாய் மாறினார். இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன? பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையான போது அவர்கள் கையில் ஒன்றுமே இல்லை. அவர்கள் வழிக்கென்று ஒன்றும் ஆயத்தம் பண்ணவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. 40 நாட்கள் பிரயாணம் பண்ண வேண்டும். வழிக்கென்று அவர்கள் கைகளில் ஒன்றும் இல்லை, பொருள்களும் இல்லை, பண்டப்பாரங்களும் இல்லை, எதுவும் இல்லாமல் இவர்கள் ராத்திரியோடு ராத்திரியாக கர்த்தர் அவர்களை கிளம்ப பண்ணுகிறார். இப்படி அவர்கள் கிளம்ப பண்ணுவதற்கு முன்பதாக கர்த்தர் இந்த பஸ்காவை ஆசரிக்க சொல்லுகிறார். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் இந்த வனாந்தரமாகிய வாழ்க்கையிலே நாம் பரலோகமாகிய கானானை நோக்கி ஒவ்வொரு நாளும் கடந்து செல்லும்போது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற சத்தியமும் இதுதான். வழிக்கென்று நாம் ஒன்றும் ஆயத்தம் பண்ண வேண்டாம் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். அப்படி வழிக்கென்று ஆயத்தம் பண்ணாமல் எல்லாமே கர்த்தரே செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் உங்களுக்கு தேவையானதை கர்த்தர் ஏற்படுத்தி தருவார். அதுதான் விசுவாச வாழ்க்கை. எப்படியெல்லாம் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தார்? வியர்வையே இல்லாத வாழ்க்கை. அவங்க போட்ட ட்ரெஸ்ஸு 40 வருஷம் அந்த வனாந்திரத்தில் அவங்க போனாங்க. அவங்க ட்ரெஸ்ஸு பழசே ஆகலை. ஏன்? வியர்க்கவே இல்லை. அப்போ வேர்வை வராமல் இருப்பதற்கு கர்த்தர் அங்கே என்ன செய்தார்? மேகஸ்தம்பத்தை கட்டளையிட்டிருந்தார். அவருடைய கால்கள் வீங்கவில்லை, நடந்தார்கள். ஒவ்வொரு நாளும் நடந்தே தான் போனாங்க. அவ்வளோ உழைப்பு போட்டாங்க. ஆனாலும் அவங்க கால் வீங்கலை, வஸ்திரம் பழசாகலை, தேவதூதரின் சாப்பாடை சாப்பிட்டாங்க. இப்படியெல்லாம் கர்த்தர் அவங்கள கேர் எடுத்து பாதுகாப்பு கொடுத்து அவங்கள கொண்டு போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த பஸ்காவை அவங்க ஆசரித்தது தான். அந்த பஸ்காவில் 3 காரியங்களை கர்த்தர் அவர்களுக்கு சொன்னார். ஒன்று, இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சை கட்ட வேண்டும். இந்த நாட்களில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட காரியங்களை நம்ம தியானிக்கும் போது முதலாவது அந்த கச்சை எதை குறிக்கிறது என்றால் தாழ்மையை குறிக்கிறது. நம்முடைய சிந்தையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் அதிக தாழ்மையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஆண்டவரும் போதகரும் ஆகிய நானே உங்கள் கால்களை கழுவினதுண்டானால் நீங்களும் ஒருவர் கால்களை ஒருவர் கழுவ கடவீர்கள். அதனுடைய அர்த்தம் என்ன? கச்சையாகிய அந்த தாழ்மையை சிந்தையில் தரிக்கணும். இன்றைக்கி அநேகர் வாயில் தாழ்மை இருக்குது. புல்லுன்னு சொல்லுவாங்க, பூச்சின்னு சொல்லுவாங்க, இல்லைங்க நான் ரொம்ப கீழேங்க, செத்த நாய், இப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் இருதயத்தில் ஒரு மேட்டிமை இருக்கும். ஆனால் கர்த்தருக்கு முன்பதாக உங்களுக்கு சொல்லுகிறேன், தாழ்மை உள்ளவர்கள் யார் தெரியுமா? வாயிலே அறிக்கையிட வேண்டும் என்பது அல்ல, மற்றவர்களை நமக்கு மேன்மையாய் எண்ணுவதே தாழ்மைதான். மற்ற மனுஷரை நமக்கு மேலே ஒரு படி எண்ணுறோமா? அவங்கள உயர்வாக நினைக்கிறோமா? உறவுகளில் மற்றவர்களை உயர்வாக நினைக்கிறோமா? அது தாழ்மை. இரண்டாவது, அவர்களுக்கு சொல்லப்பட்டது பாதரட்சையை தரித்து கொள்ள வேண்டும். அது இதை குறிக்கிறது? வழிக்கான ஆயத்தம். ஆண்டவர் இப்போ இவங்களை விசுவாசத்தில் நடத்த போகிறார். ஒவ்வொரு நாளும்
அவருடைய கையை பிடிச்சிட்டு இவங்க நடக்கணும். இப்போ நடக்கிறதுக்கு பழகிறதுக்கு தே மஸ்ட் பி ரெடி. நீங்களும் ஆண்டுடைய கரத்தை பிடிச்சிட்டு விசுவாசத்தில் நடக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. நோ சொல்லாதீங்க. மூன்றாவது, தடி பிடிக்க வேண்டும். தடி என்பது எதை குறிக்கிறது? பிரமாணங்களை. கர்த்தர் சில சட்ட திட்டங்களை கொடுப்பார். 613 பிரமாணங்களை கொடுத்தார். நமக்கும் அநேக ஆவிக்குரிய பிரமாணங்களை கொடுத்திருக்கிறார். மனமகிழ்ச்சியோடு கீழ்ப்படியணும். கடினம்னு சொல்லக்கூடாது. சத்தியத்தை சத்தியமாக ஏற்றுக்கொள்ளணும். அப்படி நம்ம இந்த 3 காரியங்களையும் செய்யும்போது வழிக்கானதை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு நன்மையை தருவார். ஜெபிப்போமா? பிதாவே, இந்த காலை வேளையிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியத்துக்காய் ஸ்தோத்திரம். இந்த ரேமாவுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, வழிக்கென்று எங்களிடத்தில் ஒன்றுமில்லை. நாங்கள் சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள். ஆனாலும் எங்களுக்காக சிலுவையிலே மரித்த பஸ்காவாகிய நீர் இருக்கிறீர். நாங்கள் தாழ்மையோடு, விசுவாசம் என்கிற ஆயத்தத்தோடு, பிரமாணங்களை கை கொள்ளுவோம் என்கிற தடியோடு உம்மை நாங்கள் தொடர்ந்து வருவோம். ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த நாளிலே இந்த மன்னாவை கேட்குறாங்களோ அவர்களுக்குள்ள கர்த்தரிவுகளை ஆயத்தம் பண்ணுவீராக. மிகுந்த ஜாக்கிரதையோடு, மிகுந்த கவனத்தோடு இந்த வனாந்திர பாதையில் நாங்கள் உம்மை தொடர்ந்து வர எங்களுக்கு உதவி செய்யும். ஏற்ற காரியங்களை, எதிர்பார்த்திருக்கும் நன்மைகளை எங்கள் தேவன் பரத்திலிருந்து தந்து ஆசீர்வதிக்கிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். துதிகன மகிமையிலாமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.